சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த சட்டன் நைட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்றது பார்க்க போறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஆர்கிடெக்சர்ல ஸ்டார்ஸ் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல கேஸ்ட் இன் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதே மோனோலித்திக் ஸ்டார் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க ரீட் கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்து வேற ஒரு புது ஸ்டாரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. மோனோலித்திக் ஸ்டார் ஃப்ரண்ட் இருக்க ஸ்டார் நம்ம கிளிக் பண்றோம். ஓகே, இங்க வந்து அளவுகளை வந்து மாத்திக்கோங்க. 6 இன்ச்சஸ் கொடுக்குறேன். த்ரெட் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ரன் வந்து 5 feet வேணும். ஓகே கொடுத்துறேன். இங்க வந்து ஃப்ரம் த கிரவுண்ட் ரோட் லெவல்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இருக்கணும். ஸோ மொத்தம் 3 ஸ்டார்ஸ் வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல மேல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து அந்த ரன் வந்து ரைட் சைடு வர மாதிரி இருக்கு. ஓகே, அதுவே ஓகே தான், கரெக்டா தான் வருது. ஸோ மொத்தம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுங்க. கொடுத்துட்டு 3Dல போயிட்டு பாருங்க, நமக்கு வந்து இது ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இந்த சைடு வியூல போயிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆரோ மார்க் வரும். அதை நீங்க ஃபிளிப் கொடுத்தீங்கன்னா ஃபிளிப் மாறிடும் டைரக்ஷன். ஸோ எனக்கு வந்து இந்த ரெயிலிங் வந்து வேண்டாம், அதனால நான் ரெயிலிங்கை டெலிட் பண்ணிடுறேன். 3Dல போயிட்டு பார்த்தோம்னா இப்போ ஓரளவுக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்போ அகைன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி போறேன். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து இந்த ஸ்டாரை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 3D வியூல போய் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. சிம்பிளா நம்ம ஸ்டாரை கிரியேட் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.